விருதுநகர் தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று பாஜக வேட்பாளரும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் தெரிவித்தார். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தனது கணவர் சரத்குமாருடன் இன்று காலை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு தரிசனத்துக்காக வந்தார். அவர்களுக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன்பின் முருகன் சன்னதியில் ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறினார். நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விசேஷமான நாள்ல இந்த கோயில்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்கும் சந்தோஷம். இது கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை மக்கள் எங்களிடம் கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா நாங்க உழைச்சு பாராளுமன்றத்துக்கு சென்று இந்த தொகுதிக்கு சிறப்பாக செயல்படுவோங்கிற வாக்குறுதியை கொடுக்கிறோம். சூரிய வம்சம் படபாணியில் மனைவியின் வெற்றிக்காக பாடுபட தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சரத்குமார் மகிழ்ச்சி தெரிவித்தார். நான் போட்டிட்டாலும் ஒண்ணுதான், அவங்க போட்டிட்டாலும் ஒண்ணுதான். இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான், மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. நல்ல ஒரு பிரதிநிதி வேண்டும். மகளிருக்கு வாய்ப்பு அதிகமாக அளிக்கணும். எனக்கு மகளிருக்கு கொடுக்கும் போது சூரிய வம்சத்தில் எப்படி நான் படிக்காத கலெக்டர் ஆகணும், இவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையா உழைப்போம் அவங்க சொன்ன மாதிரி. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டார். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகாவை சூரிய வம்சம் படத்தில் தேவயானியை கலெக்டராக்கியது போல் வெற்றி பெற வைப்பேன் என சரத்குமார் கூறியுள்ளார். அவருடனும் ராதிகாவுடனும் நமது செய்தியாளர் கருணாகரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். உங்களுடைய இந்த தொகுதியில உங்களுடைய சார் போட்டியிடல, நீங்க போட்டிடுறீங்க. உங்களுடைய முதல் முழக்கம் அந்த முன்னணி அந்த தொகுதிக்கு நீங்க எதை வச்சு முன்னிலைப்படுத்துவீங்க? வெற்றியை முதல்ல முடிவு பண்ணுவோம். வெற்றியை இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல இங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் உணவு, அதுக்கப்புறம் இருக்கிற இடம் முதல்ல முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் செயல்படுவோம். அது முதல்ல சேரணும். ஏன்னா பிரதமர் மோடிஜி அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு சேரவில்லை. அது செயல்படுறதுக்கு நாங்கள் டெஃபினட்டா பாடுபடுவோம். சார், நீங்க போட்டியிடாம மேடம் போட்டிடுறாங்க, அதை பத்தி என்ன? நான் போட்டிட்டாலும் ஒண்ணுதான், அவங்க போட்டிட்டாலும் ஒண்ணுதான். இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான், மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. நல்ல ஒரு பிரதிநிதி வேண்டும். 33% மகளிருக்கு உரிமை இருக்கும் போது அதுக்கு ஒரு மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறோம். ஏன்னா behind every successful man stands a woman அப்படின்றாங்க. ஒரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த பெண் சக்தியை மோடிஜி அவர்கள் சிறப்பாக கவனித்து மகளிருக்கு வாய்ப்பு அதிகமாக அளிக்கணும். எனக்கு மகளிருக்கு கொடுக்கும் போது சூரிய வம்சத்தில் எப்படி நான் படிக்காத கலெக்டர் ஆகணும், இவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையா உழைப்போம் அவங்க சொன்ன மாதிரி. பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே இவங்க ஒரு 30 நாளா இந்த விருதுநகரை பற்றி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பிரச்சனை படிச்சிருக்காங்க. So she is well educated to know what is the problem of this constituency. காமராஜர் பிறந்த மண்ணில நீங்களும் உங்க சார்பு மனைவி போட்டிடுறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்புலக்கட்ட 1954 இருந்து 1963 வரை அப்புலக்கட்ட ஒரு சிறந்த ஆட்சியை தந்ததுதான் இன்று அதே பிரதிபலிக்கின்ற அளவிலே மோடிஜி அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.